அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். நம்ம கடந்த நிகழ்ச்சியெல்லாம் 13வது அதிகாரம் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம 14வது அதிகாரத்துக்கு வரோம். அதில் முதல் நம்ம 1லிருந்து 5 திருவசனங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல் நம்ம வசனங்களை வாசிடலாமா. பின்பு நான் பார்த்த பொழுது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேரை நிற்க கண்டேன். சீயோன் மலையானது பூமியில் உள்ள எருசலேமுக்குரிய சீயோன் மலை அல்ல. பவுல் குறிப்பிடும் சீயோன் மலை, இந்த சீயோன் மலை இங்க என்ன சொல்றாரு, வசனத்துல என்ன எழுதியிருக்குது, சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேர் நிற்கிறாங்க அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. சீயோன் மலை மேலே இருக்கிறாங்க யாரு, அந்த 1,44,000 பேர். அப்போ அந்த சீயோன் மலை எங்கே இருக்குது அப்படின்னா, சீயோன் மலை இந்த பூமிக்குரிய எருசலேமில் இருக்கிற சீயோன் மலை இல்லை. அப்போ இது எந்த மலை எங்கே இருக்குது இந்த சீயோன் மலை அப்படின்னா, பவுல் குறிப்பிடும் சீயோன் மலைக்கு நம்ம பார்க்கலாமா. எபிரேயருக்கு எழுதின திருமுகம் 12வது அதிகாரம் 22லிருந்து 23 திருவசனத்தின்படி, நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்கள் இடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் என்று பவுல் சொல்றாரு. அப்போ இந்த சீயோன் மலை எங்க இருக்குதுன்னா, பரலோகத்துல தான் இந்த சீயோன் மலை இருக்குது. யோவான் பார்க்குற சீயோன் மலை பரலோகத்தில் இருக்கிற சீயோன் மலை. அங்கதான் ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு சாமியோட கூட 1,44,000 பேர் இருக்கிறத யோவான் பார்க்குறாரு. ஏற்கனவே 7வது அதிகாரம் 3லிருந்து 8 வசனங்களில் இந்த 1,44,000 பேரை முத்திரையிடப்பட்டவர்கள் என பார்த்தோம். 1,44,000 பேர் முத்திரையிடப்பட்டவர்கள். ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12,000 வீதம், 12 கோத்திரத்துக்கு 1,44,000 பேர் முத்திரையிடப்பட்டார்கள் அப்படின்னு 7வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். அதே 1,44,000 பேர் சீயோன் மலையில ஆட்டுக்குட்டியானவரோடு நிற்கிறத யோவான் பார்க்கிறாரு. அவங்களுடைய நெத்தியில என்ன எழுதியிருக்குதுன்னா, பிதாவினுடைய நாமத்தை அவங்க நெத்தியில எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. ஆனால் 14வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனங்களில் ஏன் முத்திரையிடப்பட்டார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. முத்திரையிடப்பட்டவர்கள்னு 7வது அதிகாரத்தில் சொல்லுது. 14வது அதிகாரத்தில் என்ன சொல்லுது, ஏன் முத்திரையிடப்பட்டாங்க, என்ன காரணம் அப்படின்னு 14வது அதிகாரத்தில் விளக்கம் இருக்குதுமா. இந்த முத்திரையானது ஆட்டுக்குட்டியானவரின் பெயரையும் பிதாவின் பெயரையும் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டவர்கள் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. 14வது அதிகாரத்தில் வெறும் முத்திரையிடப்பட்டவர்கள் அப்படித்தான் எழுதியிருக்குது. ஆனால் 16வது அதிகாரத்தில் அந்த முத்திரை என்ன முத்திரை, சாத்தானுக்கு கூட 666 நம்பர் கொடுக்குறாங்க, அவனுடைய அடையாளம் 666. ஆனால் இந்த 1,44,000 பேருக்கு முத்திரையிடப்படுறாங்கன்னா, இன்னும் அந்த முத்திரையில் எழுதியிருக்குதுன்னா ஆட்டுக்குட்டியானவருடைய பெயரும் பிதாவினுடைய பெயரும் அந்த நெத்தியில அந்த முத்திரையில
எழுதப்பட்டிருக்குதாம். அந்த முத்திரையை தான் ஒரு ஒரு நெத்திலையும் இடப்பட்டிருக்குது அப்படின்னு 14வது அதிகாரத்துல வசனம் சொல்லுது. ஆட்டுக்குட்டியானவரோடு கூட 1,44,000 பேர் நிற்கிறதை யோவான் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்கிறார். இப்படியா அவங்க பார்த்துனே இருக்கிறாங்க. 1,44,000 பேர் சீயோன் மலையில நிற்கிறத யோவானு பார்த்துட்டு இருக்கிறாரு. அதே நேரத்துல பெருவெள்ள இரைச்சலை போல வானத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் உண்டானதை யோவான் கேட்கிறாரு. இந்த சத்தம் இதே பெருவெள்ளத்தின் இரைச்சல், இடிமுழக்கம் போன்ற இரைச்சல் அப்படின்ற வசனத்தை நம்ம ஏற்கனவே வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம பார்த்திருக்கிறோம். வசனத்தில் யோவான் கேட்கிறார், 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிற தேவகுமாரனின் சத்தத்தை தான் யோவான் கேட்கிறார் என்று பார்த்தோம். அங்க வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்துல எக்காலத்திலிருந்து சத்தம் வருது. அந்த எக்காலத்திலிருந்து சத்தம் வரும்போது இந்த சத்தம் எங்கிருந்து வருது அப்படின்னு யோவான் திருப்பி பார்க்கும் பொழுது தான் 7 குத்து விளக்கின் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிற தேவகுமாரனை யோவான் பார்க்கிறாரு. அப்போ 7 குத்து விளக்கு மத்தியில் உலாவுகிற இயேசு சாமி கிட்ட இருந்து தான் இந்த சத்தம் வருது அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது. அதே சத்தம் இங்க என்ன சொல்றாங்க, பெருவெள்ளத்தின் இரைச்சலை போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் அப்படின்னு 14வது அதிகாரத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த வசனம் கூட வானத்திலிருந்து வர சத்தம் சொல்லிட்டு யோவான் சொல்றாரு. இந்த சத்தம் கூட ஆட்டுக்குட்டியானவராகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சத்தம் தான். 7 குத்து விளக்கின் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிற தேவகுமாரனுடைய சத்தத்தை தான் 14வது அதிகாரத்திலே யோவானு கேட்கிறார். அந்த சத்தமானது, அந்த சத்தம் என்ன சொல்லுது, இடிமுழக்கம் போன்ற சத்தம், பெருவெள்ளத்தின் இரைச்சலை போன்ற சத்தத்தை கேட்கிறாரு இல்ல. அந்த சத்தத்துல இவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, அந்த சத்தமானது சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல் இருந்தது. சுரமண்டலத்தை ஊதுறாங்க பத்தியா, அந்த ஊதும் போது அதுல இருந்து என்ன சத்தம் வருதோ அந்த மாதிரி சத்தமா இருக்குதான். அப்போ அந்த சுரமண்டலத்தை ஊதுறவங்க யாரு அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கணும். இந்த சுரமண்டலக்காரர் ஒரு புதிய பாட்டை சிங்காசனத்துக்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் பாடினார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த 1,44,000 பேர் புதிய பாட்டை பாடினார்கள் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த அதிகாரத்துல கூட இந்த பாட்டு வருதுங்க. இந்த சுரமண்டலக்காரர் வாசிக்கிற இந்த ஓசையானது, சத்தமானது யாருக்கு முன்னாடி இதை வாசிக்கிறாங்கன்னாக்கா, சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற பிதாவாகிய தேவனுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியா, அதாவது 4 ஜீவன்கள், சிங்காசனத்தை சுற்றி 4 ஜீவன்கள் இருக்குதுயா, அந்த 4 ஜீவன்களுக்கு முன்னாடியும் மூப்பர்கள், 24 மூப்பர்கள் சிங்காசனத்தை போட்டு அமர்ந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். அதே மூப்பர்கள் முன்னாடி இந்த சுரமண்டலக்கார சுரமண்டலங்களை ஊதுகிறாங்க. சுரமண்டல அதாவது இந்த மூப்பர்கள் 24 மூப்பர்கள் அப்படின்னு இங்க வசனம் குறிப்பிட்டிருக்குது. இந்த 24 மூப்பர் யாருடைய பிரதிநிதி அப்படின்னா, சபையினுடைய பிரதிநிதிகள் தான் இந்த 24 மூப்பர்கள். அப்படின்னா ஏற்கனவே சபையானது பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது, போய் சேர்ந்துச்சாங்க. அந்த சபையினுடைய பிரதிநிதிகள் தான் பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறாங்க. யார் இந்த சுரமண்டலக்காரர் என்று பார்ப்போம்.
வெளிப்படுத்தின விசேஷம் 15வது அதிகாரம் 2-5 திருவசனங்களை நாம் வாசித்து பார்த்தால், அக்கினி கலந்த கண்ணாடி கடல் அருகே தேவ சிங்காசனத்துக்கு முன்பாகவும் தேவ சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு அவர்கள் நிற்கிறதாக வாசிக்கிறோம். அதாவது கண்ணாடி கடல் அருகே அக்கினி கலந்த கண்ணாடி கடல் அருகே தேவ சிங்காசனத்துக்கு முன்பாக. ஏற்கனவே நம்ம கண்ணாடி கடல் அப்படின்றத பார்த்துருக்குறோம். 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். இங்க வெறும் கடல் தான், கண்ணாடி கடல்னு அங்க பார்த்தோம். இங்க 14வது அதிகாரத்துல அக்கினி கலந்த கண்ணாடி கடல் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 6வது வசனம், கண்ணாடி கடல் சிங்காசனத்துக்கு முன்பாக இருப்பதாகவும் இந்த கண்ணாடி கடல் அருகில் நின்று கொண்டு மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் சேர்ந்து பாடினார்கள் என்பதிலிருந்து புதிய பாட்டு ஓர் இரட்டை பாட்டு என்று கூறலாம். 4வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 6வது வசனத்துல இந்த கண்ணாடி கடலை நம்ம பார்க்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவோ 24 மூப்பர்களுக்கு முன்பாகவோ தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாகவோ மோசேயினுடைய பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடினார்கள் அப்படின்னு 4வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். இங்க அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட அந்த கண்ணாடி கடல் அருகே இருந்து பாட்டு பாடினாங்க பத்தியா, அவங்க யாருன்னா இந்த 1,44,000 பேர் தானா. பேரே அல்லாமல் வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், இவர்கள் பரலோகத்தில் உள்ளவர்கள் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. இந்த 1,44,000 பேர் இப்ப எங்க இருக்கிறாங்கன்னாக்கா பரலோகத்துல தான் இருக்கிறாங்க. பரலோகத்துல இருந்து தான் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக அக்கினி கண்ணாடி கடல் அருகே இருந்துகிட்டு சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு பாட்டு பாடுறாங்க. அப்படின்னா சுரமண்டலத்தில் இருந்து அவங்க வாசிக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க. யாருடைய பாட்டு பாடுறாங்க? ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் மோசேயினுடைய பாட்டையும் பாடினார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. இந்த பாட்டை யாராலையும் பாட முடியாதான். பூமியில இருக்கிறவங்களால யாராலையுமே அந்த பாட்டை பாட முடியாதான். அப்படின்னா அது விசேஷமான பாட்டு. இந்த பூமியில யாருக்குமே அந்த பாட்டு தெரியாதுங்க. இப்ப கூட நம்ம அந்நிய பாஷை பேசும்போது மற்றவங்களுக்கு என்னன்னு தெரியுதா? தெரியாது. அந்த வியாக்கியானம் தெரிஞ்சவங்களுக்கு தான் அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி தெரியும். அந்நிய பாஷை பேசுறவங்களுக்கு நம்ம என்ன பேசுறது அவங்களுக்கே தெரியாது. என்ன பேசுகிறவர் ஆவியானவர், பரலோகத்தில் இருக்கிற ஆவியானவர் தான் அந்த அந்நிய பாஷை பேசுறாரு. அதே மாதிரி தான் இங்க பரலோகத்திலிருந்து இந்த 1,44,000 பேர் பாட்டு பாடுறாங்கனாக்கா அந்த பாட்டை இந்த பூமியில யாராலையும் பாட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இவங்க எங்க இருக்கிறாங்க? பரலோகத்துல தான் இருக்கிறாங்க அப்படின்ற அர்த்தமாகும். வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 4வது வசனத்தின்படி, மனுஷரில் இருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் என வாசிக்கிறோம் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அதாவது இவர்கள் இந்த 1,44,000 பேர் மீண்டும் தேசமாக சேர்க்கப்பட்ட இஸ்ரவேலில் இருந்து முதற் பலனாக வெளிப்பட்டவர்களே ஆவார்கள். இந்த 1,44,000 பேர் யாருன்னா இஸ்ரவேல் தேசமாக ஒன்றாக சேர்க்கப்பட்டது இல்லையா? 1948வது வருடம் தான் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் ஒன்றாக சேர்ந்து மீண்டுமாக எழுந்து போன அந்த இஸ்ரவேல் என்ற பேரை மீண்டும் அந்த பேரை கொடுத்து இஸ்ராயேல் அப்படின்ற நாடாக பிரகடனம் செய்தாங்க. எப்போ அவங்க
ஒன்றா வந்து சேர்ந்தாங்களோ அதிலிருந்து ரட்சிக்கப்பட்ட கூட்டம், அதாவது 1,44,000 பேர் முத்திரையிடப்பட்டவர்கள், முதற் பலனானவர்கள். எதிலிருந்து? இஸ்ராயல் மக்களிலிருந்து, யூதர்களிலிருந்து, அதாவது அந்த 12 கோத்திரத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் இவங்க அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. கற்புள்ள, அதாவது என்ன சொல்றாங்க, முத்திரையிடப்பட்ட 1,44,000 இவர்களை பற்றி விவர குறிப்பில் இவர்கள் கற்புள்ள கன்னியர்களுக்கு ஒத்தவர்கள் என்றும், கற்புள்ள இந்த 1,44,000 பேரை கற்புள்ள கன்னியர்களுக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க. இவங்களை ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தப்படாதவர்கள் என்றும் வாசிக்கிறோம். இந்த 1,44,000 பேர் ஸ்திரீகளால தன்னை கரைப்படுத்தி கொள்ளாதவர்கள் அப்படின்னு வசனத்துல எழுதி இருக்குதுங்க. அதாவது கன்னியர் அப்படின்னு எழுதி இருக்குதுங்க. கன்னியர் அப்படின்னா என்கின்ற வார்த்தையானது கற்புள்ள கன்னியர்களுக்கு ஒத்த என்கின்ற வார்த்தை ஆண் பெண் இருவருக்குமே பொதுவானதாகும். அதாவது கற்பு அப்படின்னா அந்த கற்பு வந்து 2 பேருக்குமே, ஆண்களுக்கும் பெண்களுக்குமே பொதுவான ஒரு வார்த்தை. பெண்களுக்கு மட்டும் கற்பு கிடையாதுங்க, ஆண்களுக்கு கூட கற்பு இருக்குது. அதனால தான் ஸ்திரீகளோடு தங்களை கரைப்படுத்தி கொள்ளாதவர்கள் அப்படின்னு இங்க எழுதப்பட்டிருக்குதுங்க. சோதராண்டவர், அல்லேலூயா.